Dear parents, dear students, நமது நாட்டில் இந்த உலகத்தை முன்னேற்ற வேண்டும், அடுத்தவர்கள் குறைகளை காண வேண்டும், அடுத்தவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை பேச வேண்டும் என்று இருக்கும் அக்கறை எமது பணிகளில், எமது கடமையில் நாம் செலுத்துவதில்லை. உதாரணமாக பிரயாணம் சென்று கொண்டிருக்கின்ற போது ஒரு பெட்டிக்கடை, அதாவது தெம்பிலி போன்ற பானங்களை தயாரித்து தரும் ஒரு பெட்டிக்கடையிலே வாகனத்தை நிறுத்திவிட்டு அவரிடம் ஒரு கூல் ட்ரிங்க் ஒன்றை அருந்துவதற்காக நாங்கள் காத்திருந்தோம். அவர் ஒரு முக்கியமான நபர், அவர் பேசுகிறார், அனுரகுமாரையால் முடியுமா இந்த நாட்டை ஆள்வதற்கு? அவர் என்ன செய்கிறார்? அரணி அமரசூரியவால் இந்த கல்வி திட்டத்தை மாற்ற முடியுமா? அவர் இதற்குரிய தகுதி உள்ளவரா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் ட்ரிங்க்ஸ் தயாரித்து கொண்டிருக்கின்றார். அவர் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்ற போது பாதையால் ஒரு வாகனம் செல்கிறது. வேகமாக செல்லும் அந்த வாகனத்தை பார்த்து அந்த வாகனத்தின் டிரைவர் கேசுகிறார், பாருங்கள், இவன் எப்படிப்பட்டவன், இவனுக்கு வாகனம் ஓட்ட தெரியுமா என்றெல்லாம் அவர் ஏசிக்கொண்டிருக்கின்றார். செய்து அவர் அது வேலையை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது நாங்கள் அவரிடம் ஒரு தோடம் பழச்சாறு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவற்றை அவர் தயாரித்து தருகின்றார். எல்லாம் முடிந்து அவர் அது தோடம் பழச்சாற்றை அருந்துகின்ற போது வாய்க்குள் எடுத்தவுடன் பயங்கர உப்பு, நிறைய உப்பை, சீனி கொட்டுவதற்கு பதிலாக உப்பை கொட்டி அவர் தந்திருக்கிறார். உடனே அதை துப்பிவிட்டு, எப்படி நீங்கள் இந்த பானத்தை அருந்தி பாருங்கள் என்று கூறினோம். ஓஹோ, உப்பு கூடிவிட்டது, சொறி என்று சொல்லி அதை அவர் மீள தயாரிக்கின்றார். இதுதான் இன்றைய நிலை. பாருங்கள், நாட்டு ஜனாதிபதி கேசுகிறார், பிரதம மந்திரி கேசுகிறார், பிரதம மந்திரியால் முடியுமா என்று கேட்கிறார், நாட்டு ஜனாதிபதியால். ஆனால் அவரது உண்மையான ஸ்கில்லை பயன்படுத்தி, அவரது தொழில் இருக்கின்றது பானம் தயாரித்தல், அதை அவர் சரியாக செய்யவில்லை, எல்லோருக்கும் பேசுகிறார். இதுதான் இன்றைய மிக முக்கியமான எமது நிலை. நாம் இதிலிருந்து தான் உண்மையில் நாம் திருந்திக் கொண்டால், நாம் நமது கடமைகளை சரியாக செய்தால் இந்த நாடு முன்னேறும், இந்த நாட்டில் உள்ள எல்லோரும் திருந்துவார்கள் என நாம் மாறிக்கொள்ளலாம். எனவே இது விடயத்தில் நாம் எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு விழிப்புணர்வுக்காக இதை நான் கூறினேன். இது பிடித்திருந்தால் உங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறி விடைபெறுகின்றேன்.